மார்கழி முதல் நாள் நிலைவாசல்ல இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம செய்தோம்னா வறுமையெல்லாம் நீங்கி செல்வம் சேரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் துவங்க இருக்குது. டிசம்பர் 16ஆம் தேதி மார்கழி மாதத்தின் முதல் நாள். இந்த முதல் நாளிலிருந்து மாதம் முழுவதும் 30 நாட்களும் இந்த ஒரு விஷயத்தை நிலைவாசலில் தவறாம செய்யலாம். மார்கழி மாதம் அப்படின்னாலே தெய்வீகம் தவழக்கூடிய மாதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த அற்புதமான மார்கழி மாதத்துல தெய்வ வழிபாட்டிற்கும் நல்ல நல்ல அறநெறிகளை பின்பற்றக்கூடிய பக்திமயமாக மாதமாக இந்த மாதம் விளங்குவதால இந்த மாதம் முழுவதுமே இறைவனை நினைத்து வழிபடுவதும் வழிபாடு செய்வதும் பிரார்த்தனை செய்வதும் பூஜை செய்வதும் இந்த மாதிரி விஷயங்கள்ல தவறாம நம்ம செய்யலாம். இப்படி மார்கழி மாதம் முதல் நாளிலிருந்து மார்கழி மாதம் முழுவதுமே நிலைவாசல்ல மங்களகரமாக நம்ம வைத்து கொள்ளணும். இந்த மாதத்தில் தேவர்கள் எல்லாருமே வீடு தேடி வருவாங்க அப்படிங்கிறத ஐதீகம். அப்படி அவங்க வரும் பொழுது எந்த வீட்டு வாசலின் நிலை வாசல் மங்களகரமாக இருக்குதோ அவங்க வீட்டிற்கு நிச்சயமாக கோடான கோடி தேவர்களும் வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அந்த வகையில் பார்த்தோன்னா காலையில் எழுந்து சாணி மெழுகி ஃப்ளாட் சிஸ்டமாக இருந்தால் நல்லா நம்ம நிலை வாசலை துடைத்து பச்சரிசியால் கோலம் போட்டு நடுப்புற ஏதாவது ஒரு மலர் வைக்கலாம். அந்த காலத்துலலாம் பார்த்தோன்னா சாணம் வைத்து அதுக்கு மேலே அருகம்புல் அல்லது பூசணி மலர் பரங்கி மலர் இந்த மாதிரி மலர்களை வைப்பாங்க. இப்போ அது கிடைக்காத காரணத்தினால ஏதாவது ஒரு மலரை அந்த கோலத்தின் மீது வைத்து விடலாம். அதுக்கப்புறம் நிலை வாசல்ல ஒரு தீபம் ஏற்றலாம். மண் அகலினால் செய்த தீபம் ஏற்றி நிலை வாசல் படிய நல்லா சுத்தமாக பன்னீர் கொண்டு துடைத்து நிலை வாசல் படிய மஞ்சள் குங்குமம் வைத்து அழகா அலங்காரம் பண்ணி நிலை வாசலின் இருபுறமும் மலர்கள் வைத்து ஜவ்வாது பச்சை கற்பூரம் இந்த மாதிரி வாசனை திரவங்களை அந்த நிலைவாசல் மேலே தூவி விட்டு எப்பொழுதுமே மங்களகரமாக நறுமணமிக்க அந்த பொருட்களை நிலை வாசலில் விட்டோனா நிச்சயமாக மங்களகரமாக இருக்கும். அந்த வீட்டில் கண்டிப்பாக கோடானி கோடி தேவர்களும் நுழைந்து நம் வீட்டில் இருக்கும் வறுமையெல்லாம் நீங்க பெற்று செல்வ செழிப்போடு சகல சௌபாக்கியத்தோடும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த மாதம் முழுவதுமே இப்படி நிலை வாசலை மங்களகரமாக வைத்து நம் வாழ்வில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நீங்க பெற்று வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.